ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மெதுவடை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மெதுவடை செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா உளுந்து ஊற வச்சிங்க. அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் மாவு அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுங்க. கை விரலால் ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ மாவு வருங்க புசு புசுன்னு நல்லாயிருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா மொறு மொறுன்னு வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. வடை நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா கையில் நிறைய தொட்டு மாவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. மிதமான தீயில நல்லா வேக வச்சு எடுத்துங்க. நல்லா கருகிடும். வடை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மொறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியில் மொறுன்னு உள்ளே சாப்பிட்டாவும் சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.